இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா, அக்காக்கும் எனக்கும் உங்களை விட்ட வேற யாருப்பா இருக்கா? தயவு செஞ்சு உன்னையும் அவளையும் சேர்த்து வச்சு பேசாதம்மா. நீ வேற அவ வேறம்மா. உன்ன மாதிரி நல்ல விதமா யோசிச்சிருந்தான்னா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவ கல்யாணம் பண்ணிருக்க மாட்டாமா. அப்பா, நாங்க 2 பேருமே அம்மா இல்லாம வளர்ந்தவங்க. எங்களுக்கு எல்லாமே நீங்க தான். ஒரு பொண்ணு தனக்கு பிடிச்சவன லவ் பண்ணா அது பெத்த அம்மா கிட்ட தான் சொல்ல முடியும், அப்பா கிட்ட முடியாது. ஏன் தெரியுமா? அவர் மேல ஒரு பயம் இருக்கும். சரிம்மா, என் மேல பயம் இருந்தாலும் உன்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. உன்கிட்ட சொல்லி அதை என்கிட்ட சொல்ல சொல்லிருக்கலாம்ல. சரிங்கப்பா, நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. இனி அதை பத்தி பேச வேண்டாம். அவளை மன்னிச்சு ஏத்துக்கங்கப்பா. ஏமா, உன்னை விட சின்ன பொண்ணு பாரு எப்படி பேசுதுன்னு. அவ உனக்காக வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தியாகம் எல்லாம் பண்ணிருக்கா தெரியுமா? இப்ப கூட நீ குடும்பத்துக்காக எதையும் செய்யாம உன்னோட சந்தோஷத்துக்காக ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு போயிட்ட. ஆனா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எல்லாம் நல்ல விதமா நடக்கணும்னு நினைக்கிறா பாத்தியா? பொண்ணுனா இப்படி இருக்கணுமா? அப்பா, ஐயோ அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. எனக்கு வேற வழி தெரியலப்பா. அதனாலதான் இப்படி பண்ண வேண்டியதா போச்சு. நீங்க தான்ப்பா எனக்கு நல்லபடியா ரிசப்ஷன் பண்ணி வைக்கணும். அப்பா ப்ளீஸ் பா. அப்பா ப்ளீஸ் பா, ப்ளீஸ். அப்பா ப்ளீஸ் பா. ப்ளீஸ் பா. ப்ளீஸ் பா. உள்ள போ. போக்கா. அக்கா, அது ஒண்ணு இல்லக்கா. கர்ணாவை என் தங்கச்சிக்கு கட்டி வைக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கலக்கா. உனக்கு எதுக்கு அவனை பிடிக்கணும்? உன் தங்கச்சிக்கு தானே பிடிக்கணும். கரெக்டான பாயிண்ட். இல்லக்கா, என்ன இருந்தாலும் இந்த கர்ணா அடித்தடி, பட வசூல், வம்பு சண்டை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதால இப்ப இருக்கிற பொண்ணுங்களுக்கு அப்படி இருந்தா தானே பிடிக்கும். டேய், இவனை தொலைச்சிருவடி. கர்ணா நான் நல்லவர் தானே. ஜெயந்தி, மா ஜெயந்தி. ஐயோ ஐயோ, ஜெயந்தி ஜெயந்தி, எங்க அம்மா புலப்புற சொல்லி இப்பவே என் காதுல கேக்குது. ஜெயந்தி, உங்களுக்கு கேக்குதா? கேக்குது. உங்க அம்மா தான் வந்திருக்காங்க, போய் பாரு. என் அம்மா வந்துட்டாங்களா? அதுக்குள்ள என் தங்கச்சி விஷயம் எங்க அம்மா கிட்ட சொல்றாங்களா? ஜெயந்தி. ஏமா மா 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 மா, என்னம்மா எதுக்கு வந்த? எதுக்கு கத்துற? வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கும் பாட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. உட்காருங்கம்மா, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். எம்மா நீ வா இப்படி. மாப்ள, நீங்க ஃபோன் பண்ணி முக்கியமான விஷயம் வர சொல்லியிருந்தீங்க. என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கிட்ட கர்ணான்னு ஒரு பையன் இருக்கான்ல, அவனை உங்களுக்கு தெரியும்ல? பாத்திருக்கேன் மாப்ள, ரொம்ப துடிப்பா இருப்பாரே. கர்ணாவுக்கு நாங்களே கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிருக்கோம். தாராளமா பண்ணுவீங்க மாப்ள. இந்த விஷயத்த சொல்றதுக்கா என்ன நேர்ல வர சொன்னீங்க? கர்ணாவுக்கு உங்க 2வது பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம். உங்களுக்கு ஓகே தானே? என்னம்மா, உனக்கு இதுக்கு சம்மதம் இல்லையா? என்னய்யா நீங்க நீங்க ஏதாவது சொன்னாலே அதுக்கு நான் மறுபேச்சு பேசுவேனாங்க ஐயா. நான் சம்மதிக்காம இருப்பேன் ஐயா. என்னங்க அத்தை, நீங்க சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டீங்க. பொண்ணோட கல்யாண விஷயம் கொஞ்சம் யோசிச்சு சொல்ல வேணாமா? இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க சின்ன மாப்ள. நாங்க வாழ்ற வாழ்க்கையே ஐயா போட்ட பிச்சை. ஐயாவோட பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது. எங்களுக்கு கல்யாணத்துல பரிபூர்ண சம்மதங்க. நீங்க சொன்னபடியே செஞ்சிடலாம். என்ன பத்தி யோசிக்காம சொல்றாங்களே. பொண்டாட்டி தான் அப்படி நினைச்ச குடும்பமே அப்படிதான் இருக்கு. ஜெயந்தி, உனக்கு விருப்பம் தானே? நீ ஏதாவது சொல்லு நினைக்கிறியா? இல்ல மாமா, கல்யாணம் பண்ணி என்னோட தங்கச்சி என்னதான் இருந்தாலும் அவகிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல. ஏய் சும்மா இரு.
உங்க அருமை பெருமையில தான் தெரியுமே. பெரியவங்க நீங்களாம் பேசி முடிவெடுத்ததுக்கு அப்புறம் சின்ன பொண்ணு அவகிட்ட என்ன கேட்க வேண்டியது இருக்கு? எனக்கு சம்மதம் தான். நடத்துடி. அட பாவிங்களா, உங்க பார்வையில என்னையே மிரட்டி என்னையே சம்மதம்னு சொல்ல வச்சிட்டீங்களேடா. ஆமா, எங்க மாப்பிளைய காணோம்? இதோ உக்காந்துட்டு இருக்கல. உங்களே இல்ல மாப்பிள, புது மாப்பிள கர்ணா தம்பி எங்கன்னு பார்த்தேன். நல்லா இருக்குடா உங்க நியாயம். நான் ஒரு பக்கமும் என் தங்கச்சி ஒரு பக்கமும் அழுதுகிட்டே இந்த குடும்பத்துல ஆயுசுக்கும் பொழப்ப ஓட்டணும்ல. ஓட்டுறோம். அப்பா, நம்ம பொண்ணு வீட்டுக்காரங்க என்னதான் அவங்க கேட்டாலும் நாம தான் கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரிச்சு போகணும். எப்படியும் தீபாக்காக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் தானே. இப்ப அம்மா மட்டும் இருந்திருந்தா அவங்களே முன்னாடி நின்னு இந்த ரிசப்ஷனையும் கல்யாணத்தையும் நடத்திருப்பாங்கல்ல. இதான் அவங்களோட ஆசையா இருந்திருக்கும். நாமளும் அதே மாதிரி எப்படியாவது நடத்திடலாம்ப்பா. ஏம்மா, காசுக்கு எங்கம்மா போறது? எனக்கு மட்டும் அவ கல்யாணத்தை நல்லபடியா பண்ணணும்னு ஆசை இல்லையா? நம்மால எப்படிமா அவங்க கேட்ட மாதிரி பெருசா பண்ண முடியும்? நம்ம கையில இருக்கிற காசு, சேர்த்து வச்சிருக்கிற காசு, சீட்டு போட்டது எல்லாத்தையும் கூட்டி எவ்வளவு இருக்குன்னு பாப்போம். அதுக்கப்புறம் தேவைப்படுற காசுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். அப்ப கூட வெளியே கடன் வாங்கலான்னு உங்களுக்கு தோணலல? இருங்க. எனக்கு என்னமோ நம்ம கையில இருக்கிறதெல்லாம் பத்தும் தோணல. நம்ம ஏதாவது கம்மியா பண்ண போய் அவங்க கோச்சுக்க போறாங்க. அவங்க நினைக்கிற மாதிரி பண்ணணும்னா வெளியே எங்கேயாச்சும் பணம் வாங்கிதான் ஆகணும். என்ன பேச்சு பேசுற நீ? கடன் வாங்க சொல்றியா? ஏற்கனவே இந்த குடும்பம் கடன் பட்டது பத்தாது. அப்பா, நீங்க ஏன்பா டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. என்ன ஆனாலும் ₹1 கூட நான் கடன் வாங்க மாட்டேன். கடன் வாங்காம எப்படி இந்த கல்யாணத்தை பண்றதுன்னு யோசிப்போம். கண்டிப்பா நம்மளால முடியும்பா. இங்க பார், கடன் வாங்க வேண்டாம்னு சொல்லி சொல்லி என் வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுறாத. என்னால கார்த்திக் இல்லாத வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியாது. நான் அந்த வீட்டுக்கு மருமகளா போகணும்னா அவங்க கேட்டுதான் பண்ணிதான் ஆகணும். நீ எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற? இப்ப நீ கல்யாண பொண்ணு. இது நினைச்சுலாம் நீ கவலைப்படக்கூடாது. எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். நீ கூலா டென்ஷன் ஆகாம இரு. என்ன? சரி. ஆமா, இந்த வீட்ல உனக்கு என்ன வேலை? என்ன சார் நீங்க? வரவங்க போறவங்க எல்லாரும் இதே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டா நான் என்ன சொல்றது? இங்க பாருங்க, நான் யாரையும் அடிச்சு புடுங்கி ஏமாத்தாம சுத்தமா என்னோட உழைப்புல ஒரு வண்டியை வச்சு பொழப்பு நடத்திட்டு இருக்கேன். ஒரு கஸ்டமரை டிராப் பண்ண வந்த போதுமா? திடீர்னு ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்லி ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. இங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே ஒன்ன பார்த்துட்டேன். போற காரியம் விளங்கிடும். சார், எனக்கும் தான். உங்களை பார்க்காம இருந்தா அந்த நாள் நல்ல நாள்னு தோணுது. ஆனா எதிரில வந்துட்டீங்கல்ல, இனி என்ன கூத்து நடக்க போகுதோ?